ஹலோ கனிங் சேனல் பீப்புள். இந்திரா ரோபோ சங்கர், கார்த்திக் இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினத்திரை மேடையிலே வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ந்த ஒரு தருணமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக இந்திரா ரோபோ சங்கர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி பலதரப்பான சோஷியல் மீடியாவில் தகவல்கள் பார்க்க முடிஞ்சது. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது அவர் திகிலும் தகவல் நமக்கு தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அது உமனுக்கு இருக்க ஒரு பேசிக் திங் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு முதுகு வலியாக இருக்கட்டும், இல்லை லோயர் பேக் பெயினாக இருக்கட்டும், இல்லை வந்து முட்டி வலியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்பு வெயிட்டை தாண்டி இப்போ வந்து இன்னொரு பாடி வெயிட்டை வந்து அவங்க வந்து சுமக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து ஆப்வியஸாக இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்ததாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நார்மலையும் தாண்டி கொஞ்சம் ஒபிஸாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகள் இன்னும் ஒரு படி மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஜென்ரல் செக்கப்புக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு வராங்களே தவிர அங்கே அனுமதிக்கப்படவும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கவும் இல்லை, அவங்க நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க டாக்டர்கிட்டேருந்து சம்திங் லைக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம் டாக்டர். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர எந்த ரியாலிட்டி ஷோஸ்லையுமே வந்து பங்கேற்றுக்காதீங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினத்திரையோடு நிறுத்திக்கோங்க, இதுக்கப்புறம் எந்த ரியாலிட்டி ஷோலையும் பங்கேற்றுக்காதுங்க. ஏன்னா வந்து நார்மலாக ஷோஸஸ் அப்படின்னும் போது பரவாயில்ல, ரியாலிட்டி ஷோஸஸ் அப்படின்னும் போது நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க, நிறைய வந்து எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கேட்பாங்க, குதிக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, படுக்கிறது, உருள்றதுன்னு சொல்லி நிறைய டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போய் முடியும். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தில் பங்கேற்றுக்காதுங்க. நார்மலாக ஏதோ ஒரு ஜாலியான ஷோஸ், ஏதோ நிற்கணும் உட்காரணும் அந்த மாதிரி என்ன ஷோஸஸ் இருந்தால் அதை பங்கேற்றுங்க. மோஸ்ட் ஆஃப் த திங் ஷோஸஸ் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை, அவங்க வந்து மோரார்லெஸ் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, அதால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்ல ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கோங்க, டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் உடம்பை குறைக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் ஒரு சில அட்வைசஸ் கொடுத்துருக்காங்களாம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவங்க எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினத்தினோட மேடைக்கு அப்புறம் வந்து அவங்க எந்த மேடையிலுமே அவங்களால பார்க்க முடியாது, யூடியூப் மேடையில் அவங்கள பார்க்க முடியும். பட் நிறைய ஃபேன்ஸ் இப்போ அவங்க மேலே அக்கறையோட நிறைய மெசேஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கறைக்கு அவங்க ரொம்பவே நெகிழ்ந்த மாதிரி ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தங்கலான் படத்தோட 2 எந்த எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து நம்மளோட விக்ரம் சாரோட மாபெரும் ஹிட்டான ஒரு படம்னா அதை தங்கலான சொல்லலாம்ன்ற அளவுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றியை படம் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து கலெக்ஷனில் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படமும் வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது படக்குழுவினர் இது எல்லாமே நல்லா இருக்கே, அப்போ 2 எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து தங்கலான் படத்தோட 2 எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விக்ரம் சாரே அஃபீஷியலாக ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே 2 பற்றிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதும் சரி, அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறதும் சரி, இது எல்லாமே வந்து பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் தான். எப்பயுமே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் தான் அந்த பார்ட் 2 பற்றி பேசுவாங்க. படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலே பேசுறது இது ஒரு ஃபஸ்ட் டைமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.